Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள் படுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகா பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியுடைய தலைவர் ஃபவுண்டராய் காணப்படுகிற சகோதரர் தாமஸ் அவர்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிற போதக பிதாக்கள், அதுபோல ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் வாயிலாக ஆண்டவர் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகள், உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே போன 4 மாதங்களும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து இந்த 5ஆம் மாதம், அதாவது மே மாதத்தை காணத்தந்த கிருபைகளை நினைத்து என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்து வந்த பாதைகள் மிக கடினமான பாதைகள். அந்த பாதையிலெல்லாம் பரலோகத்தின் ஆண்டுடைய கரம் கூட இருந்து மட்டுமாய் நடத்தினார், இன்னும் நடத்துவாராக. வி ட்ரஸ்ட் அப்பான் காட் பிகாஸ், ஏனென்றால் நம்மை நடத்துகிறவரும் நம்மை அறிகிறவரும் நம்மை உயர்த்துகிறவரும் மனுஷன் அல்ல, நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் உயர்வை காண முடியும் என்று நிச்சயமாய் ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்நாட்களிலே நாம் சிந்திக்கப் போகிறதான செய்தியினுடைய தலைப்பு என்னை அறிகிற கர்த்தர் என்கிறதான தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்கும்படியாக கடந்து செல்லுகிறோம். என்னை அறிகிற கர்த்தர். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேத புஸ்தகத்தின் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசித்து கேட்கலாம். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். பாருங்கள், இயேசு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்கும் பொழுது சொல்லுகிறதான சில கதைகள் தான் அங்கே வாசிக்கிறோம். இன்னைக்கு மனுஷன் கண்டும் காணாமல் போகும் பொழுதும், தன்னந்தனித்தவனாய் அங்கும் இங்கும் காணப்பட்ட போதிலும், அநேகர் பார்த்தும் தெரியாதவர்களைப் போல் நடித்து கொண்டு போகும் பொழுதும், பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தான், நீர் என்னை எப்படி அறிவீர். அப்போ பிலிப்பு அவரை அழைக்கிறதற்கு முன்னே, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார்.
இங்கே இயேசுவும் கலிலியா தேசத்திற்கு போக ஆயத்தமாகும் பொழுது பிலிப்பு என்கிற மனுஷனை பார்த்து, யூ ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அப்படி இயேசு கிறிஸ்து கலிலியாவுக்கு போக ஆயத்தமாக இருக்கும் பொழுது பிலிப்புவும் அவரோடு கூட போவதற்காக கடந்து செல்லுகிறான். இந்த பிலிப்பு என்கிறவருடைய வீடு பெத்சைதா பட்டணத்தை சேர்ந்தவன். அங்கேதான் அந்திரேயா, பேதுரு என்கிறவனான இயேசுடைய சீஷருடைய வீடும் அங்கேதான் காணப்பட்டது. பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறதான ஒரு காரியம், எப்பா, பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான எல்லா காரியங்களும் மோசையும் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறவர்களும் கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரன் நாசரேத் ஊரானுமாகிய இயேசு என்றான். நமக்கு பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியம் நமக்கு தெரியும். டோரா என்ன சொல்லுகிறது? டோரா என்று சொன்னால் முதல்ல காணப்படுகிற 5 புத்தகங்கள்: ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இதை டோரா என்று அழைப்போம். தோராவில் சொல்லப்பட்டதான எல்லா காரியங்களும் நமக்கு தெரியும். அந்த தோராவை எழுதுனது மோசே. மோசேயுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்க தெரியும். ஆனால் நாசரேத்து ஊரை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? we don't know. நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அந்த நாசரேத்து ஊரிலிருந்து ஒரு இயேசு என்கிற ஒருவர் வந்திருக்கிறார். அதற்கு நாத்தான்வேல் அந்நாட்களிலே யூதருடைய இடையிலே பரபரப்பாக பேசுகிறதான ஒரு இடம் நாசரேத் என்கிறதான ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர் ஒரு வருமானம் இல்லாதபடி, ஒரு சந்தோஷம் இல்லாதபடி, எந்த காய் கனிகள் இல்லாதபடி, ஒரு அலுவலகம் இல்லாதபடி, வெறும் வறண்டதான, ஒரு பிரயோஜனம் இல்லாத, ஒரு வருமானம் இல்லாத ஒரு தேசமாய் காணப்பட்டது நாசரேத் என்று சொல்லுகிற ஊர். அந்த தேசத்தை குறித்து எல்லாருக்கும் தெரியும். யாராவது நாசரேத்து பற்றி சொன்னால், டே, அங்கே என்ன பிரயோஜனம் இருக்குடா? அது வெறும் காடான, அது ஒரு பிரயோஜனம் இல்லாத தேசம், ஒரு வருமானம் இல்லாத தேசம், ஒரு அலுவலகம் இல்லாத தேசம், ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்லாத தேசம். ஒரு இன்னும் சுருக்கத்தில் சொல்லப்போனால் எந்த எதிர்பார்ப்பும் அந்த தேசத்தில் நமக்கு கிடைக்காது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாசரேத் ஊரை போல தான் உங்கள் வாழ்க்கை பார்த்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, ஒரு வருமானமும் இல்லை, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு ஆகாரத்திற்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையை பார்த்துதான் நான் சொல்லுகிறேன், இதை கவனியுங்கள். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ? அதற்கு தான் பிலிப்பு சொல்லுகிறான், யூ கம் அண்ட் see. இன்னைக்கு நம்மை பார்த்து கேள்விக்குறியா இருக்கிற மக்களை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும், யூ வெயிட் அண்ட் see, யூ கம் அண்ட் see. நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் காத்திருந்து பாருங்கள். எங்கே காத்திருக்கணும், எங்கே வந்து பார்க்கணும். ஆகவே அந்த நாசரேத்திலே இயேசு என்கிற ஒரு நபர் வளர்க்கப்படுகிறார். பிறந்தது ஒரு ஊரில், இயேசு வளர்க்கப்படுகிற நாசரேத்தில். இயேசு என்கிறதான உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து நாசரேத்து ஊரிலே வளர்க்கப்படுகிறார். அந்த இயேசு கிறிஸ்து அந்த தேசத்திலே வளர்க்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலையும் வளர்ந்த பிற்பாடு நாசரேத்தினுடைய வளர்ச்சி, நாசரேத்தினுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. இதோட ரகசியம் என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வறண்டு போன ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இயேசுவை வளர்த்தினால், இயேசுவை உயர்த்தினால், இயேசுவை மகிமைப்படுத்தினால், இயேசுவை ஆராதித்தால், இயேசுவை நோக்கி விண்ணப்பங்கள் பண்ணினால், நீங்கள் இயேசுவை உங்கள் இல்லத்திலே உயர்த்துங்கள். நிச்சயமாகவே உங்கள் இல்லத்தை இயேசு உயர்த்துவார். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்து வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். நாத்தான்வேலை பற்றி சொல்லுகிறான், களங்கம் இல்லாதவன், பொய் சொல்லாதவன், திருட்டுத்தனம் இல்லாதவன், பாவம் செய்யாதவன், அநியாயம் செய்யாதவன், அக்கிரமம் செய்யாதவன், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி அந்த நாத்தான்வேலை பற்றி சாட்சி கொடுக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, அக்கிரமங்களோ, பாவங்களோ, அநியாயங்களோ, விபச்சாரங்களோ எது இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை விட்டகற்றி இயேசுவுக்காய் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்கள் சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு தான் அப்பொழுதுதான் நாத்தான்வேல் ஒரு கேள்வி கேட்கிறார்.
நீர் என்னை எப்படி அறிவீர்? பிலிப்புவை பார்த்து கேட்கிறார், நீர் என்னை எப்படி அறிவீர்? நமக்கு எந்த விதமான சொந்த பந்தம் இல்லை, இதற்கு முன்னே பார்த்ததில்லை, ஜாதியிலோ குலத்திலோ வேறுபட்ட ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் இவர் கேட்கிறார், ஹவ் யூ நோ மீ? நீர் என்னை எப்படி அறிவீர்? அதற்கு இப்படி அறிவீர் என்று இயேசு அவரை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே, உன் நண்பர்கள் உன்னை அழைப்பதற்கு முன்னே, நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டென்றார். மனுஷனிடத்தில் பாரங்களை சொல்ல முடியாதபடி ஏதோ ஒரு மரத்தடியிலே போயிருந்து உன்னுடைய வேதனைகளை அறிக்கை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த வேதனையையும் அறிகிறவர் ஆண்டவர். பைபிள் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீர் என்னை எப்படி அறிவீர்? ஒரு மனுஷனுக்கு உதவி செய்தால் மனுஷனுக்கு தெரியும். ஆனால் உதவியின் கரம் இல்லாதபடி, எந்த ஒரு வருமானமும் இல்லாதபடி, எதிர்பார்ப்பும் இல்லாதபடி நீ வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது என்று சொல்லி தன்னந்தனித்தவனாய் ஒரு மரத்தடியிலேயோ, யாருக்கு காணாத தூரத்திலேயோ, ஏதோ ஒரு ஷீஷோர்லேயோ போயிருந்து வாழ்க்கையை முடிக்கலாம் என்று இருக்கும் பொழுதும் அங்கே வந்து உன்னை தேடி கண்டுபிடித்தவர் தான், உன்னை அறிகிறவர் தான் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து. அதற்கு நாத்தான் மேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். இப்பொழுது அவன் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டான். என்னை ரட்சிக்க வந்த இயேசு நீர்தான், என் வாழ்க்கையின் ரட்சகராய் தெய்வம் நீர் இயேசு. நான் உம்மை பின்பற்றி வருகிறேன், என்னுடைய எல்லா பாரங்களையும் விட்டு உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லி, அப்பொழுது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலேயோ விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று சொல்லி அந்த கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகிறார். இன்னும் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர் மனுஷரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, தன்னம் நினைத்தவனாய் இருக்கும் பொழுது நீங்கள் அறியாத சில ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அல்லது மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நாமத்தையே மகிமைப்படுத்தி வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நமக்கு பலம் இருக்கும் பொழுது, நமக்கு வருமானம் இருக்கும் பொழுது, நமக்கு அநேக ஃப்ரெண்ட்ஸுகள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நமக்கு நன்றாக தெரிந்தது. இப்போ நாம் எல்லாராலும் கைவிடப்பட்டு வருமானங்கள் எல்லாம் நஷ்டப்பட்ட போது யாரும் இல்லை. அந்த நேரத்தில் தான் உன்னை தேடி வந்தவர் இயேசு. நீர் என்னை எப்படி அறிவீர்? மனுஷர்களும் அறியாமல் இருந்த போதிலும் இயேசு உன்னை அறிகிறார். நீ தன்னை தனித்தவனாய் அந்த அத்திமரத்தில் போய் இருக்கும் பொழுதும் அந்த இடத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு ஆறுதல் தருகிறது இயேசு. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கடபாரத்தை நினைத்து துக்கித்து கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு வழியும் இல்லையே. உன்னோட வாழ்க்கையில் இயேசுவை உயர்த்து. அந்த நாசரத்தில் இயேசுவை உயர்த்துற போது யூ கம் அண்ட் see, நீ வந்து வார். அந்த இடத்தில் இயேசுவை விசுவாசி, இதில் பெரிதான காரியங்களை காண்பாய். இன்றைக்கும் நீ படுகிற பாடுகள், வேதனைகள், வியாதிகள், துன்பங்கள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள், கவலை, கணிதர், கஷ்டம், நஷ்டம், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை மூடி மறைத்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி அவருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை
என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நான் கண்டேன், தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேருக்கத்திலும் என்னை ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை.